இந்தியாவோட எக்கானமி குலைக்கணுன்ற நோக்கத்தில் இதெல்லாம் டோட்டலாக பண்ணிட்டாங்க. இந்தியா வந்து இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, நான் இந்தியாட்ட பேசினேன், எல்லாத்துக்குமே வந்து ப்ரோஆக்டிவாக நான் இவர் கூட பேசினேன், மோடி கூட பேசினேன், நான் அவர் கூட பேசினேன்னு சொல்லினே தான் இருக்கேன். பட் ஆனால் இந்தியா இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஒரு வாட்டி திடீர்னு நான் மோடி கிட்ட பேசினேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்வது, மோடியில் யாருக்கும் பேசவே இல்லை அப்படின்னு ஓப்பனாகவே சொல்கிறாங்க. இதனால அமெரிக்கனோட ஆதிக்கம் குறையுது. இதுலேருந்து இந்த ஆதிக்கத்தை குறைக்கிறதுனால அமெரிக்காவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்படியாவது H1 விசா ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணோம், அவங்கள நிறுத்துகிறேன், இவனை நிறுத்துகிறேன். ட்ரம்ப் வந்து புது புது இதெல்லாம் கொண்டு வர, பாலிசிஸ்லாம் கொண்டு வர, டேரிஃப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாரு, இந்த பக்கம் இம்போர்ட் ஸ்டாப் பண்ணுறாரு, எல்லாமே பண்ணி somehow is trying to அந்த அமெரிக்கன் ஆதிக்கத்தை கொண்டு வரணும்னு பார்க்குறாரு. பட் இந்தியன் எக்கானமியும் சைனா ரஷ்யாவோட அந்த ஆதிக்கம் வந்துச்சுன்னா இட் வில் பி அ வெரி ஹை சூப்பர் பவர். யாரையுமே டாமினேட் பண்ண முடியாது. இந்தியா சைனா ரஷ்யா வந்துச்சுன்னா இட் வில் பி அ சூப்பர் ஹை சூப்பர் பவர்.